ஹாய் ஜனாஸ், இன்றைக்கி பன்னீர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு 4-5, ஒரு தக்காளி ஒரு 4 போட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு 2 கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 3 வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குறோம். நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு தயிர் ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சின்ன சீரகம் அதையும் சேர்த்து அரைச்சி நல்லா சேர்த்து அதை கொதிக்க விடுறோம். கொதிக்க விட்டு பன்னீர் அதோடு சேர்க்குறோம். ஒரு 200 கிராம் பன்னீர் க்யூபாக நறுக்கி அதில் சேர்த்து அதையும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, கஸ்தூரி மட்டி போட்டு சேர்த்து ரெடி பண்ணுறோம். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.